வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் சேவரி சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா சாட் பண்ணணும். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா சாட் பண்ணணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஃபஸ்ட்டாகவும் ஆட் பண்ணலாம், இப்போவும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேங்காவை கட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலை இப்போ ஊற்றி ஒரு நல்ல 2 கிளாஸ் ஆஃப் தேங்காய் பாலை ஊற்றி விடணும். ஸோ இப்போ கிரேவி நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம முட்டை எடுத்து அதில் போடணும். உப்பையும் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. நம்ம கிரேவி ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பூரி, சப்பாத்தி அப்புறம் இட்லி, தோசாக்கு நல்ல சைட் டிஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.